PKR கட்சியின் தொகுதி தேசிய அளவிலான தேர்தல்கள் முடிவுற்றதும் அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் தொகுதி தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் மே மாதம் உயர்நிலை பதவிகளுக்கான தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி ஆகிய இருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று நம்பப்படும் நிலையில் உதவித் தலைவர் பதவிகளுக்கும் இதர பொறுப்புகளுக்கும் போட்டி நிலவுகின்றது. இதில் அன்வார் பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் பதவி வகிக்கின்றார். கட்சியின் தேசிய துணைத் தலைவர் பதவியில் ரஃபீசி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது அன்வாரின் விருப்பமாக இருந்தது. அவரின் ஆசியும் இருந்தது. இருப்பினும் பாண்டான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஃபீசி கடைசி நேரத்தில் போட்டியை எதிர்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2022ஆம் தேதி நடைபெற்ற கட்சி தேர்தலில் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசூத்யோன் இஸ்மாயிலை தோற்கடித்து ரஃபீசி கட்சியின் தேசிய துணைத் தலைவராக இன்றளவும் இருந்து வருகிறார். உள்துறை அமைச்சருமான சைஃபுடின் நசூத்யோன் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவாரா என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை. நடப்பு சூழ்நிலையில் சைஃபுடின் மத்திய செயலவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கவில்லை என்றும் நம்பப்படுகிறது. கடந்த பொது தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வி கண்ட அவர் செனட்டராக நியமனம் செய்யப்பட்டு உள்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றார். உதவித் தலைவர் பதவிக்கு இதுவரை 7 போட்டியிடுவதற்கு முடிவு செய்து அறிவித்துள்ளனர். சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி, இயற்கை வளம் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட், நெகிரி சம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹரூன், அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கத்துறை அமைச்சர் சாங் லீ காங் ஆகிய நால்வரும் நடப்பு உதவித் தலைவர்களாக உள்ளனர். இந்நிலையில் மேலும் 3 உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளனர். பெர்மாத்தாங் பாவ் தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நூருல் இசா அன்வார், PKR தகவல் பிரிவு தலைவரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டத்தோ ஃபாமி ஃபட்சேல், தேசிய தகவல் பிரிவு செயலாளரும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஆகியோரே அந்த 3 தலைவர்களாவர். இதய குரல் மக்களோசை.